ஹாய் ஹலோ வணக்கம். 10:00 கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 to 4 வரையில் வாட்டர் கேம்ஸ் அலவுடு, 4 to 6 வரையில் ட்ரை கேம்ஸ் அலவுடு. நாங்கள் 10:00 உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட் ஆள் நாங்கள் தான் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுறக்கு ஆரம்பித்தது. ஸ்டார்டிங்கில் வெளியே இருக்கிறது மட்டும்தான் வீடியோஸ் எடுத்தேங்க. உள்ளேயெல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா எனி டைம் வந்து மொபைலை கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே இருக்கிற கேம்ஸ் மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணது மட்டும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அஜயோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் பார்த்திங்கன்னா கேம்ஸுக்கெலாம் வரல. அவங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி டிக்கெட் இல்லை. ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து பேக்கெலாம் கொடுத்துட்டு மொபைல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் எல்லா கேம்ஸுமே என்ஜாய் பண்ணோம். பர்டிகுலராக வெளியே இருக்கிற கேம்ஸு உள்ளே இருக்கிற கேம்ஸு 3 பார்ட்டாக இருக்குங்க. 3 பார்ட்டில் எல்லா கேம்ஸுமே ஒன்று விடாமல் போயிட்டு வந்தாச்சு. மெயின் எல்லா கேம்ஸுமே நான், பாப்பா, அஜயோட ஃப்ரெண்ட்ஸு, அஜய் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். என்ன ஒரே மைனஸ் என்னென்னா ஃபுட்டெல்லாம் வந்து அங்கே செட் ஆகலை. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போனதுனால அங்கே சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற குளோரின் வந்து அதிகமாக போட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு செட் ஆகலை. வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ் எல்லாமே ஹோல்ஸ் விழுகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு குளோரின் அதிகம். ஆனால் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அது வேறு மேட்ரு. நாங்கள் லஞ்சு சாப்பிடையில் ஒரு 2:30 இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹெவியாக விளையாட முடியல. அப்படியே மைல்டாக விளையாண்டுட்டு இருந்துட்டோம். அப்புறம் 4:00 முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் போயிட்டாங்க பசங்கள்லாம். நான் போகிற ஐடியா இல்லை. சரி ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஏன்னா ஒரு கேம்ஸ் விடலைங்க. எல்லா கேம்ஸுமே எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஆக எப்படா வீடு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரை கேம்ஸ்லாம் விளையாண்டுருந்தாங்க. நான் போகலை. பசங்க விளையாடுறத மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வீடு வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்ததில்ல. டின்னர் ப்ரிப்பரேஷன் அது மாமா வந்து செய்ய சொல்லிட்டு வந்தோடனே ஃப்ளாட் ஆகிட்டு